ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் நம்ம தக்கடி ஒன்று செய்வோம். மட்டன் தக்கடி எலும்பும் கறியுமா 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இதை கழுவி வச்சுக்குவோம். ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு 100 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கோம். குக்கரில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுருக்கோம். சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் 150 கிராம் தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் பொடிசாக. இந்த தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். நல்லா வதக்கி விடுவோம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, நம்ம அரோமா மட்டன் மசாலா 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கறியை கழுவி போட்டுக்கலாம். அதில் கறி மசாலா நல்லா கிண்டி விடுவோம். இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் மல்லித்தலை போடுவோம். உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் போட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு 6-7 விசில் விட்டு நல்லா கறி நல்லா பஞ்சு போல் வேகிற மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நன்றி. ஒரு 6-7 விசில் விட்டுக்கலாம். விசில் இப்போ விசில் அடங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், கறி வெந்துருச்சு. இதை நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இதுக்கு எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் தண்ணி ஊற்றின தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கொதிக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்துருக்கோம். நம்ம அரிசி மாவு வறுத்து நல்லா கொரப்பாக இடித்து வச்சுருக்குறோம். வறுத்து வச்சுருக்கோம் இடித்த மாவை. அந்த மாவு எடுத்துருக்கோம் 1/2 கிலோ. 1/2 மூடி தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிற குருமா எடுத்து இந்த மாவில் ஊற்றி நல்லா பிணைஞ்சி விடலாம். ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிண்டி விடுவோம். கொலக்கட்டை பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்க, தண்ணி ஊற்ற அந்த குருமா ஊற்ற அந்த மாவு இழுத்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை பிடிச்சி வச்சுக்கலாம். கொலக்கட்டையாகவும் பிடிச்சது, நான் தட்டையாகவும் தட்டி வச்சுருக்கிறேன், கொலக்கட்டையாகவும் வச்சுருக்கிறேன். 2 ஷேப்பில் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சு நம்ம கொதிக்கிற குருமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். கொதிக்குது. நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற ஒரு உருண்டைங்களை கொலக்கட்டையை இதில் போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்தோன்னா சூப்பரான தக்கடி ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சாச்சு. வெந்துருச்சு. சூப்பரான தக்காளி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்று எடுத்து நான் உடச்சி பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. வீட்டில் எடுத்து வச்சு பரிமாறுவோம். பிள்ளைங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறோம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.